வணக்கம். கடன் வாங்காம இருக்க முடியலன்னு சொல்றதுல உண்மைதான். ஆனா, அந்த கடன் வாங்கும்போது, அது எந்த மூலையில கடந்தாலும் சரி, எந்த முடுக்கு சந்துல கடந்தாலும் சரி, தேடி புடிச்சு கரெக்ட்டா போய் கதவ தட்டி கடன் வாங்கிடுவீங்க. ஆனா, அதே பட்சத்தில இன்னைக்கு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு சில பேர் தான் உண்மையா கடன அடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கஷ்டப்பட்டு தான் வேர்வை சிந்தி, ரத்தத்த சிந்தி ஆணும் பெண்ணுமாவே கடனை அடைக்கணுங்கிறது தான். சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும். அந்த சந்தோஷத்தெல்லாம் மறந்துட்டு கடனை அடைக்கணும், கடன் காலைல எந்திரிக்கும் போதே கடன் இருக்கு, வேலைக்கு போகணுங்கிற இதுதான் இன்னைக்கு 70% அப்படி தான் இருக்கிறாங்க மக்கள். அந்த 70%ம் இன்னைக்கு எதுக்கு ஓடுதாங்க? வயிற்றுக்காண்டி ஓடுதாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட கொடுமை கடனுக்காண்டி தான் ஓடுதாங்க. கடனை அடைக்கணும், கடனை அடைக்கணும். எல்லாரும் நான் காமராஜர் ஆட்சி கொண்டு வந்துடுவேன், எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு விற்கிற விலைவாசியை கொண்டு வர முடியுமான்னு யாராவது சொல்கிறாங்களா? முடியலை. ஏன்னா அளவுக்கு மீறின செலவு, அளவுக்கு மீறின இது ஆகி போச்சு. இவன் எப்படி கொண்டு வர முடியும் நம்ம நாட்டில்? கொஞ்சம் சிந்திக்க மக்களே. ஆக செலவு பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஒரு கடன் வாங்குறது பெருசு இல்லை. ஆனால் அந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டி இருக்குது. கூனி குறுகி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கடனை அடைக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு ஓட்டுறதுக்கு பாருங்கள். கடனை மீண்டும் மீண்டும் சுமத்தி கொண்டே போனால் உனக்கு மன அழுத்தமும் அதிகமாகும். எதுவுமே மூளை வேலை செய்யாது, தூக்கம் வராது, காலைல எழுந்திரிச்சி ஓடணும், சாப்பிட முடியாது, கொண்டாட முடியாது. அங்கே 5 நிமிஷம் போனால் அவன் சத்தம் போடுவான், இங்கே 10 நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா வீட்டில் சண்டை வரும். இப்படி எங்கே போனாலும் பிரச்சனை தான் வாழ்க்கையில். அதனால் நிதானமான கடன் இல்லாமல் தான் இருக்க வேண்டும் 100%. ஆனால் சில பேர் கேட்குறாங்க, கடன் இல்லாமல் எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் 10 பேர்கிட்ட கடனை வாங்கிட்டு எப்படி கொடுக்க முடியும்? மாத சம்பளம் 15லேருந்து 20, 25, 30, 40, 50 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க இருக்க தான் செய்தான். 1,00,000 மேலே சம்பளம் வாங்குறவங்க இருக்க தான் செய்தான். 5,000 சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க, 4,000 சம்பளம் வாங்குறவங்க இருக்க தான் செய்தாங்க. ஆனால் கடன் மட்டும் அதுக்கு அளவுக்கு மேலே இருக்குது, சம்பளத்துக்கு மேலே இருக்குது. அப்போ எப்படி கடன் அடைக்க முடியும்? அதனால் கொஞ்சமாக சிந்தித்து கடன் இல்லாத வாழ்க்கையை தேர்ந்து எடுத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் இந்த உன்னதமான வேலையை. நன்றி.